அவ இந்திரசேனே இருந்து தபஸ் பண்ணினாளாம். மகரிஷிகளுடைய பொண்ணா பிறந்தாள், தபஸ் பண்ணினாள். தபஸ் பண்ற போது சிவனை நோக்கி தபஸ் பண்ணினாள். சிவபெருமான் பிரத்யட்சமானார். சிவனை நோக்கி வரம் கேட்டார். என்ன கேட்டாள்? பதில் தேகி பதில் தேகி பதில் தேகி பதில் தேகி பதில் தேகி. எனக்கு கணவன் வேணும், கணவனை கொடுங்க, கணவனை கொடுங்கன்னு கேட்கிற போது என்ன பண்ணா அவசரப்படுறா. நமக்கு ஏதாவது வேணும்னா கொடுங்க 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 கொடுங்க. 5 தடவை சொன்னா பதிந்தேகி 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 பதிந்தேகி. சிவபெருமானிடத்துல 5 தடவை சொன்ன உடனே அவருக்கு 5 முகம். சத்யோஜாதம் தத்புருஷம் ஈசானம் வாமதேவம் அகோரம்னு 5 முகம். பதிந்தேகி பதிந்தேகி சொல்ல சொல்ல ஒவ்வொரு முகமும் ஆகட்டம் ஆகட்டம் அஸ்து 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 5 முகமும் அஸ்துன்னு சொல்லிவிடுது. அப்போ உடனே என்னை பார்த்து 5 புருஷன் கேட்டதுனாலே உனக்கு 5 புருஷன் உண்டாவா. இது மகாபாரதம். இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டாம். அவள் தான் திரௌபதியா பிறந்தார். பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணான கிருஷ்ணன், கிருஷ்ணான பெண்பாள், பெண்பாள். அந்த திரௌபதியை வச்சுட்டுதான் பகவான் பூபாரத்தை நீக்கிறார். அப்ப லட்சுமியினுடைய அம்சமானது இங்க எப்படி வந்திருக்கு? ரஜோகுணம், தமோ குணம். சீதையா வந்திருக்கிற போது ரஜோகுணம் மாத்திரம், வேதவதியா இருக்கிற போது சத்வகுணம். அந்த சத்வகுணத்தினாலே தன்னை தியாகம் பண்ணினாள். சீதை ரஜோகுணம் தமோ குணத்தோட சத்வகுணத்தோட இருந்தாள். நமக்கு 3 குணம் இருக்கு. 3 குணத்துல ஒரு குணம் சில சமயம் அதிகமா இருக்கும், சில சமயம் மற்றொரு குணம். தமோ குணம் அதிகமா இருந்தா நம்ம எல்லாம் தூங்குவோம், ஏதாவது முக்கியமான காரியத்தையும் பறி கொடுத்துருவோம். ரஜோகுணம் இருந்தா தான் வேகமா வேலை செய்யும். இப்ப ரஜோகுணம் எனக்கு இருக்கு உடம்புல. ராட்சசால் அசுராளுக்கெல்லாம் ரஜோகுணம். இப்ப எனக்கு அந்த ரஜோகுணம் இருக்கிறதுனால தான் மூச்சு விடாத கத்துறேன் பாருங்க. ராட்சசன் மாதிரி கதை சொல்றாரு சார். நான் ரொம்ப சத்துவ குணத்தோட சொன்னேன்னா என்ன ஆகும்? நீங்கள்லாம் தூங்குவேன். அதாவது பகவான் எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார் பழைய காலத்துல. அவர் அப்படித்தான் சொல்லுவார். துலா புராணம், துலா புராணம், துலா புராணம் கேட்டது இல்லையா? ஐப்பசி மாசத்துல மாயவரத்துல போய் காவேரி ஸ்நானம் பண்ண போவோம். ஐப்பசி மாசத்துல அதுல கால வழியில அந்த ஐப்பசி மாசத்துல காவேரி ஸ்நானம் பண்ண உடனே அந்த கரையில ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு இது துலா புராணம் சொல்லுவார். அதாவது காவேரி உற்பத்தி, காவேரி புறப்பட்டு வந்தது, காவேரியினுடைய பெருமை, காவேரி சமுத்திரராஜனை கல்யாணம் பண்ணினதோட முடியாது. அதுக்கு 30 நாள் சொல்லுவார் பாவம் பிராமணன். கேட்க வரவா ஆடியன்ஸ் யாரு? அவெல்லாம் காத்தால குளிச்சுட்டு அநேகமா பாட்டிமார்கள் தான் இருப்பா, மாமிகள் தான் இருப்பா. அவெல்லாம் வட வட வடன்னு கொஞ்ச நாளைக்கு துலா புராணம் கேட்கணும் கேட்டுவிட்டு போவான். போன போது அந்த பிராமணனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, அவங்ககிட்ட என்ன இருக்கும்? அரிசி வச்சுட்டு இருப்பா, அது போடுவா. இன்னொருத்தர் வச்சுட்டு இருப்பா, பருப்பு வச்சுட்டு இருப்பா, போடுவா. இன்னொருத்தர் கடுகு வச்சுட்டு இருப்பா, அவ வீட்டு சாமான் தானே, அதெல்லாம் போடுவான். இவர் உட்காந்துட்டே இருப்பார். புலா புலா குழந்தை காவேரி புறா. காவேரி தாயார் பாப்பர். இந்த அம்மா என்ன பண்ண? பருப்பு மேல கடுகு போட்டிருப்பார். காவேரி எம்பாள் என்ன பண்ணினா அழுகிறாள். பருப்பை பருப்போட போடுங்கோ, கடுக கடுவோட போடுங்கோ. என்ன அவர் என்ன பண்ண? ஆத்துல போய் பொறுக்கணுமே. ரொம்ப சாத்வீகமா இருந்தாலும் கஷ்டம் இல்லையா? அவ பாப்பா பாவம் இந்த பிராமணன் சொல்றதுன்னு சொல்லிவிட்டு கேட்டுவிட்டு மறுநாள் அதே மாதிரிதான் போடுவான். நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. அது மாதிரி சாத்வீகமானது சில சமயம் தான். பூஜை பண்ற போது சாத்வீகம் வேணும். அந்த சமயத்தில் ரஜோ குணம் வரக்கூடாது, தமோ குணம் வரக்கூடாது. வேகமா ட்ரெயினை பிடிக்க போறோம், அப்போ ஓடணும். ஒரே பாய்ச்சல பிடிக்கணும். வரவன்னா தள்ளிக்கிட்டு போய் ஏறணும். அதுவும் இந்த ஊர் ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின்ல என்ன பலம் வேணும்? எப்படி இருக்கணும்? கைலாச பர்வத்தை தூக்குற ராவணனாகவே இருக்க வேண்டாமா? அவனோட இடி இவனை தள்ளி. பாலகிருஷ்ண சாஸ்திரி வந்தாருன்னா அவர் ஒரு இடி, இங்க கோபாலகிருஷ்ணன் வந்தா இப்படி ஒரு இடி. அதுக்கு ரஜோகுணம் இத்தியாதி குணங்களை வச்சுட்டு இருக்கிற நமக்கு அந்த சத்வகுணத்தோட வந்தவள் வேதவதி. ரஜோகுணம் தமோ குணம் கொஞ்சம் கலந்தாத்தான் காட்டுக்கு போறது, ராமனோட கூடவே பழகிறது, அதெல்லாம் முடியும். அதுல சத்வகுணத்தோடு இருந்தவள் சீதை. ரஜோகுணம் தமோ குணத்தோடு இருக்கிறவள் திரௌபதி. அவளுக்கு சத்வகுணம் உள்ளுக்குள்ள அடக்கம். அந்த ரஜோகுணம் தமோ குணத்தினால்தான் துஷாசனுடைய இந்த ரத்தத்தினால் என் கூந்தலை முடிப்பேன் பிரதிஜை பண்ணினாவ.
இப்படியெல்லாம் அந்த திரௌபதியாய் சீதையாய் வேதவதியாய் வந்து லட்சுமி 3 ரூபத்தில் அவதாரம் பண்ணினாள். ஆனால் அந்த லட்சுமி என்னத்தை கொடுக்கிறாவ? கமலாசனி கருணா வீராசினி கமலாசனி கருணா வீராசினி கமலாசனி அமலே அமர வந்தீத நிஜபதே அமல வந்தீத நிஜபதே அமரே அமர வந்தீத நிஜபதே சுமனோகர ஜாலே சுகுண கலாவே சுமனோகர ஜாலே கருணா வீராசினி கமலாசனி. அமிர்தத்திலே உண்டானாள். அமிர்தம் உண்டாகும்படியான திருப்பார் கடல்லே உண்டானாள். பகவான் என்ன பண்ணினார்? தேவர்கள் சுகமா இருந்துட்டு பகவான் தான் கிளப்பி விடுறவர். தேவர்களே, நீங்கெல்லாம் அமிர்தம் சாப்பிடப்படாதாடா, அமிர்தம் சாப்பிட்டேன்னா உங்களை ஒத்துருமா அழிக்க முடியாது. அப்படியா? அமிர்தம்னா அது எங்க இருக்கு? அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கோல. சஞ்சீவி பர்வதங்கள் இருக்கு, மூலிகைகள் இருக்கு, தாது பொருள்கள் இருக்கு. அதெல்லாம் போட்டேன்னாக்க அதுல இருந்து வருது. அது வந்ததுன்னா நீங்க சாப்பிட்டேன்னா உங்களுக்கு அழிவே வராது. அசுரால் அழிச்சா கூட சாக மாட்டேன். அது எப்படி கிடைக்கிறது? மந்தானம் மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா வாசுகி. கடையணும், கடைஞ்சாத்தான் வரும். எப்படி கிடைக்கிறது? திருப்பார் கடல் இருக்கு, பால் தானே அது. அதுல இந்த மந்திர பர்வதத்தை போடுங்க, மத்தா கிடைக்கும். சரி, மந்திரம் போடுறது போட்டுறோம். இருக்கு, கயிறு வேண்டாமோ? இவ்வளவு பெரிய மலையில போட்டு கடையிறதுக்கு கயிறு வேண்டாமா? நேத்திரம் கிருத்வா வாசுகி. வாசுகி இருக்காரு, அவரையே கயிறா வச்சுக்கோ. ஐயோ, அவர் நாகராஜா, அவர்கிட்ட போய் கயிறா வரணும் சொல்றது. நீங்க போய் கேளுங்க, வாசுகி நீங்க கயிறா வரணும்னு கேளுங்க. கேட்கிற போது சரி. ஆனா அவர் என்ன கேட்பாரு தெரியுமா? நீங்க அமிர்தம் கிடைச்சா எனக்கும் கொடுக்கணும். சரிதான், அவரு கொடுத்தா எங்களுக்கு குடும்பம் சொல்லுங்கள. குடும்பம் காரியம் ஆகணும்னா அப்படித்தாண்டா. ப்ராமிசஸ், எத்தனை ப்ராமிசஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி. வாசுகி அவருக்கு தாயார் கத்ருங்கிறோடைய சாபம். பாம்புகளே, நீங்கெல்லாம் ஒரு நாள் நெருப்புல விழுந்து அழிய வேண்டியதுன்னு அம்மா சாபம் கொடுத்துருக்கா. சில அம்மா அப்படித்தானே கொடுக்குறா. நீ நாசமா போக குழந்தைக்கு. யாரோ பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கான், அது மாதிரி சாபம் கொடுத்திருக்காள். அதனால இந்த அமிர்தத்தையாவது சாப்பிட்டு நம்ம பாம்பு வர்க்கமாவது பிழைக்குமேங்கிறதுனால அவர் வரேன்னுட்டார். பிரபு என்ன, அவர் வரேன்னுட்டார். கடையிறதுக்கு எங்களுக்கு பலம் கிடையாது. நாங்க ஒரு பக்கத்தில் இருந்தா போருமா, இன்னொரு பக்கத்துக்கு வேணுமே. அசுராலை கூப்பிட்டுங்க. ஐயோ, அசுராலுக்கு எதிரே தானே அமிர்தம் சாப்பிடுறோம். அவனையும் கூப்பிட்டுட்டா. கூப்பிடுறா, அவன் அமிர்தம் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். கேட்பனே, அப்ப பாத்துக்கலாம், அந்த சமயத்துல பார்த்து போவா. அசுராட்ட போனார் மகாபலி சக்கரவர்த்தி நமூச்சி. அவட்டெல்லாம் போனோட அவனுக்கு தெரியும், தேவர்களே என்னை ஏமாத்த வரேன் நீங்க. சரி, அது என்ன அமிர்தம் கொடுக்க போறீங்களா? பார்ப்போம். எங்க பார்ப்போம்? ஆஹா, நாங்க வரணும். தேவால சுராள் பகவான் அவரும் கூடவே வந்தார். மந்திர பர்வதத்தை கொண்டு வரணுமே, அது மலைன்னா அதை தூக்கிட்டு வரணும். எல்லாம் தூக்கிட்டு வந்து வர வழியில போட்டு திடீர்னு போட்ட உடனே பகவானே கருடாரூடனாய் வந்து அந்த காலால பிடிச்சு அந்த மந்திர பறவையை தூக்கி அந்த இதுல பார்க்கடல வச்சுட்டார். கயிறு போட்டாச்சு. வாசுகி கடையிறா. ஆரபீரே கடைய ஆரம்பிக்கிறார். ஆரபீரே சுராய சங்காரபீரே சுராய சம் அதிதும் அமிர்தாதினகாரபீரே
புராயணம் அதி தூவருதாரே. கடையிற போது வேகம். எந்த காரியம் எடுத்தாலும் ஆரம்பத்தில் ரொம்ப வேகம் இல்லையா? அந்த வேகத்தில் என்னாச்சு, அந்த மந்தர பர்வதம் கவுந்து விழுந்து. உடனே பகவான் தன்னுடைய கூர்மாவதாரம் ஆம மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிட்டு அந்த மந்தர பர்வதத்துல முதுக கொடுத்து தூக்கி வச்சு இப்ப கடைகிறாங்க. கடையிற போது ஒரு சண்டை வந்து விடுத்தவளுக்கு. இந்த பாம்புடைய தலைப்பக்கம் யார் பிடிக்கிறது, வால் பக்கம் யார் பிடிக்கிறது? தலைப்பக்கம் வந்து தேவர்கள்லாம் போய் இருந்தான். அசுரெல்லாம் சொன்னா நாங்கெல்லாம் தலைப்பக்கம் வால் பக்கம் பிடிக்க மாட்டோம், எங்களை வால் பக்கமா பிடிக்க சொல்ற. ஏண்டா நாங்கெல்லாம் உங்களோட வயசான வேண்டா, நாங்களும் தபஸ் பண்ண வேண்டாம், எங்களை வாழையா பிடிக்க சொல்றேன். முடியாதுன்னு பகவான் இது மாதிரி சொல்றானே, வாழை பிடிக்க மாட்டேங்கிறானே, அதனால என்னடா நம்ம காரியம் தான் நடக்கும். நீங்கெல்லாம் வாழை பிடிக்கோ, அவன் தலையை பிடிக்கட்டும். அசுரெல்லாம் தலையை பிடிச்சா. வாசுகியனுடைய தலைப்பக்கம் 1000 தலை இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொன்றையும் விஷத்தை கக்கறார். அவரை பிடிச்சி இழுத்தா என்ன வருந்தியா இருப்பார். ஒரே நெருப்பு ஜுவார. எல்லாம் அசுரெல்லாம் தெரியாதனமா சொன்னான். அர்த்த கௌரவாது ஆய முடிவு இருக்கப்படாது. அவன் பாட்டு வால் பக்கத்துல இருந்து ஜிலு ஜிலு காத்து வீசிட்டு இருக்கு. அவன் பாட்டு உட்காந்துருக்கான். இங்க நெருப்ப கக்கறதே. சில பேர் அடுப்பங்கரைக்கு பக்கத்திலே கொடுத்துட்டு வந்துருவோம். அதுவும் ஹோட்டல் பக்கத்துல அங்க இருக்கிற அந்த இந்த காலவாடு பெரிய போடுற பாருங்க, குவியர் குவியர் புகை வரும். அது மாதிரி மூஞ்சி எல்லாம் கருத்து ஹாஹான்னு கடைஞ்சா. கடைஞ்ச போது என்னாச்சு, பகவானும் தானும் கடைஞ்சார். அவரும் கூடவே இருந்தார். தானும் 4 கையை பிடிச்சுக்கிட்டு அவரும் கடைஞ்சார். கடையிற சமயத்துல என்ன ஹாலகால விஷம் உண்டாச்சு. விஷம் உண்டாச்சு. விஷம் உண்டாகலாமா? விஷங்கிறது கர்ம தோஷம். நாம் எந்த காரியம் பண்ணினாலும் உடனே ரிசல்ட் வர மாட்டேங்கிறது. அதனால கவலைப்படக்கூடாது. நம்ம பண்ணினதுல தோஷம் இருக்கு. அந்த தோஷம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் போகணும். ஒண்ணு வந்து ஒரு 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 காரியத்துல தோல்வி ஏற்பட்டா அடுத்தபடி வெற்றிக்கு அதான் அறிகுறி. விஷம் வந்துடுச்சுன்னா அது ஜுவாலை எல்லாம் அடிக்கிறது. உடனே சிவபெருமான இடத்துல போனார். அவரை போய் கெஞ்சி கேட்டார், பரமேஸ்வரா என்ன இந்த விஷம் வந்திருக்கு, நீங்க சாப்பிடுங்க. பார்வதி பார்த்தா, என்னடாப்பா விஷத்தை சாப்பிடுறதுக்காக இவரை கூப்பிடுறேன், விஷத்தை சாப்பிடுறதுன்னு யாராவது சொல்லுவனா? விஷத்தை யாருக்காவது கொடுப்போமா? விஷம் மாதிரி காபி வேணா கொடுப்போம். சம்பிராந்தாயா சிவாயா பதிவிலயபியா சர்வலோகோ பதாபாது. அப்ப தேவி கழுத்தை பிடிச்சுட்டானா, நீங்க சாப்பிடாதீங்கோ சாப்பிடாதீங்கன்னு. அவருக்கோ கருணை. இத்தனை பேர் அழிகிற போது நீ எதுக்கு வாண்டாங்கிற போட்டுட்டார். போடுற போது தேவி பிடிச்சுட்டா அது உள்ளேயும் போகாமல் வெளியும் போகாமல் மத்தியே திரைசங்கவீயம் அனுபவதி தசம் எத்திரஹாலாகலோஷ்மா நடு கழுத்திலேயே இருந்து விட்டான். அவர் உடம்பு எப்படி கண்ணாடி மாதிரி ஸ்பட்டிகம் மாதிரி. அதில் இந்த நீளமான விஷம் போன உடனே அது அப்படியே நன்னா வர்ணம் போட்ட மாதிரி தெரியுது. அதனால நீலகண்டன் அவருக்கு பேர் வந்தது. இல்லை இப்படி ஆழகால விஷம் போன உடனே கடையறா. மறுபடியும் கடையிற போது என்ன உண்டாச்சு, நல்ல வஸ்துக்கள்லாம் உண்டாச்சு. காமதேனு, கல்பக விருட்சம், சிந்தாமணி, கௌஸ்துபம், அப்சர ஸ்திரீகள், சந்திரன், எவ்வளவு, அப்புறம் ஐராவதம், உச்சை ஸ்ரவசி, எல்லா நல்ல வஸ்துக்கள் வரும்போது தேவர்கள்லாம் எங்களுக்கு கொடுவோம் எங்களுக்கு கொடுங்கோன்னுட்டான். ஆழகால விஷம் வரும்போது எல்லாம் வாண்டான்னு ஓடினான். இது வரும்போது எல்லாம் எடுத்துட்டான். எல்லாருக்கும் மேல 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 வேணும் வேணுங்கிற ஆசை. அந்த ஆசையெல்லாம் அடங்குற சமயத்துல, அந்த சமயத்துல சமுத்பவாரமாதேவி எல்லாருடைய மனசுலையும் சாந்தம் உண்டாகும்படியா அங்க உண்டானாலாம். கமலாசதி அழகான தாமரையில அற்புதமான ரூபத்திலே பகவத் பிரியா ரமா உலகமே கொண்டாடும்படியான தெய்வன் அங்கேயும் உண்டானாள். அத்தனை பேரும் மறந்துட்டான். அப்படியே அதை பார்க்கிறான். என்ன ரூபம் அது, எப்படி வர்ணிக்க முடியும்? சில முகங்களை பார்க்கிற பொழுது நம்முடைய கஷ்டங்கள்லாம் போகும். அதான் உண்மையான அழகு. அழகுங்கிறது முகத்தினுடைய லட்சணத்தில் இல்லை. எந்த முகத்தை பார்த்தால் நம்முடைய மனசுல இருக்கிற கிளேசங்கள்லாம் மறந்து போகுமோ. மகான்கள் இருக்காளே,
அவன் என்ன அழகாவா இருக்கா? அவட்ட என்ன ரூபலாவண்யமா நம்ம மாதிரி மேக்கப்பா ஒண்ணும் கிடையாது. அவன் பாட்டு உட்கார்ந்துருப்பா. அவன் முகத்தை பார்க்கிற போது நமக்கு என்னமோ நம்ம அறியாமல் மனசுல ஒரு இருக்கிற அந்த வேசுற அலை தானே அடக்கி போவோம். அதான் கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது அத்தனை பேரும் கடையிறதை நிறுத்தி விட்டான். ஓடி வந்தான் தேவேந்திரன். அந்த தேவிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்தான். யானையில் திக்கஜங்கள் வந்து மாலையை போட்டுது. பூமி தேவி வந்தாள், வருண பகவான் வந்தான். எல்லாரும் அவா பரிசு கொடுக்கிறா. பரிசு கொடுக்கிற போது கையிலே மாலையோடு வராளாம். மாலை எடுத்துட்டு வரும்போது பெண்களுக்கு முதல் தர்மம் என்னன்னா விவாகம் தான். நம்ம சாஸ்திரத்துல விவாகத்தை தான் முதல் சம்ஸ்காரமா பண்ணியிருக்காங்க. அந்த சம்ஸ்காரம் இல்லைன்னா அதுக்குத்தான் முன்னெல்லாம் கவலைப்பட்டார். நமக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் உபநயனம் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். பெண்களுக்கு விவாகத்தை தான் சம்ஸ்காரமா வச்சா. அதுவும் அவள் கன்னிகையாய் ருத்துவாகிறதுக்கு முன்னாடியே அவளை கல்யாணம் பண்ணா. இதெல்லாம் சாஸ்திரங்கள். இப்ப நடக்கலையேன்னா அதுக்கு காரணம் எது யாருன்னு சொல்லவே முடியாது. ஆனா இருக்கட்டும். ஆனால் அது சரியா இது சரியான்னு நினைச்சுட்டு இருக்க வேண்டாம். நான் சாஸ்திரத்தை சொல்றேன். அந்த கன்னிகையினுடைய நிலையிலே என்ன பரிசுத்தமான நிலையிலே, அவளுடைய தூய்மையான மனசுல கலங்கமே ஏற்படாது இருக்கிற நிலையிலே கையிலே மாலையோடு நகர்ந்து வராளாம். தஸ்ய ஸ்ரீயா திரிஜகதாமதிபோதயானு. அவன் அப்படி நடந்து வரும்போது அந்த சமயத்துல அவளுடைய அழகை பார்த்து, அவள் முகத்தில் இருக்கிறதான அந்த அமிர்த கலையை பார்த்து தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை கூட மறந்து இருக்கிறார். இப்ப என்ன கவலை, இந்த பெண்மணி கையில மாலையை வச்சுக்கிட்டு இருக்காளே, இவள் யாருக்கு போடுவா? எல்லாருக்கும் ஒரு ஆசை, நமக்கு விழுந்தாலும் விடலாம். தேவேந்திரன் பார்த்தான், நமக்கு தான் அதிபதி, தேவேந்திரனுக்கு அதிபதி, நமக்கு மாலை விழுந்தா விடலாம். ஆனா நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை? இந்த மாதிரி அசட்டுத்தனம் பண்ணினுமே அகலியன்ட்டு போய். நாம ஸ்ரீலோலம் தான், சித்தேந்திரியன் இல்லை. பிரகஸ்பதி மகா புத்திமான், அவருக்கு போடலாம். ஆனால் அவர் பௌரோகித்யம் பண்றார். சுக்கராச்சாரியருக்கு போடலாம், அவர் கோபிஷ்டர். தூர்வாசருக்கு போடலாம், அவர் மகா சாபத்தை கொடுக்கிறதே காரியம், உடம்ப வருத்திக்கிட்டு அலைகிறவர் அவர். மார்க்கண்டேயருக்கு போடலாம், மார்க்கண்டேயர் சிரஞ்சீவி, ஆனால் அவர் ஞானி, அவருக்கு இந்த கல்யாண ஆசையே கிடையாது. எல்லாமே இருக்கிறவன் யாரு? ஷட்குண்ய பரிபூர்ண, ஷட்குண்ய பரிபூர்ண சத்குணேஷு, ஷட்குண்ய பரிபூர்ண சத்குணேஷு சர்வைக்கு ஸ்வரூபு ஸ்ரீமன்னாராயணூரே, ஸ்ரீமன்னாராயணூரே ஷட்குண்ய பரிபூர்ண. எல்லா குணங்களும் கொண்டவர், எல்லாம் பெற்றவர் யாரு? அந்த பகவான் நாராயணனே. அப்படின்னு இவெல்லாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த மாலை அங்க கழுத்துல விழுது. மாலை கழுத்துல விழுந்த உடனே அந்த லட்சுமியை எடுத்து என்ன பண்ணோம், தான் பக்கத்துல அழைச்சுக்கிறார். பக்கத்துல அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினார், அடுத்தர பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அப்படியே அவளை தூக்கி தன்னுடைய வக்ஷோ நிவாசமகரோ பரம் விபூதேகே, தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே வச்சுட்டார், தன்னுடைய மார்பிலே வச்சுட்டார். எதுக்காகனா, அதான் மேல உட்கார்ந்துட்டு எல்லாரையும் பார்க்கலாம். இப்ப நான் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கேன், நீங்கள் எல்லாம் என்ன பார்க்கலாம், நான் உங்களை பார்க்கலாம். தஸ்ய ஸ்ரீயா திரிஜகதாமதிபோதயாளு, எல்லாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல இவள் எல்லாரையும் கடைக்கண் பார்க்க முடியாத இடத்துல இவளை கொடுத்திருக்காரு. ஸ்ரீஸ்வ பிரஜஸ்ஸ கருணேன விலோகனேன யத்ர ஸ்ரீதைதயத சாதிபதி ஸ்ரீலோகான். அந்த இடத்துல இருந்துட்டு எல்லாரையும் பார்க்கிற போது எல்லாருக்கும் பூர்ணமான நிறைவு உண்டாச்சு. அந்த லட்சுமி எதுக்கு வந்தாள்? பகவான் இடத்துல கைங்கரியம் பண்ண வந்தார். அந்த கைங்கரியம் பண்றது எதுக்காக? பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுனால சக்தி வருது.